அக்கா, அவதான் கால் பண்றா. சரி சரி பேசு. ஹலோ. ஏ தீபா, வந்துட்டியா? ஆ, வந்துட்டேன் மேடம். வந்துட்டியா? எங்க இருக்க? மேடம், கார்த்திக் சார் இருக்காரு. அதான் நான் மறைஞ்சு நின்னுட்டு இருக்கேன். பிரச்சனையாக போகுது மேடம், ப்ளீஸ் கச்சேரியை ஏதாவது சொல்லி நிறுத்துங்களேன். என்னடி சொல்ற அவ? கார்த்திக் சார் இங்கதான் இருக்காராம் பாட்டி. போன் அப்படி குடி என்கிட்ட. ஏ தீபா, என்னடி கடைசி நேரத்துல கழுத்து இருக்க பாக்குறியா? ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கோங்க பாட்டி. என் லைஃபோட விளையாடாதீங்க ப்ளீஸ். ஏண்டி இன்னமும் நீ இந்த பொய்ய சொல்லிட்டு எஸ்கேப் ஆலான்னு பாக்குறியா? இங்க பார், சொலையா நேத்து கூட 2 லட்சம் ரூபாய் மொய் வச்சிருக்கேன். உனக்கு தான் தெரியும்ல. அதெல்லாம் என்ன காந்தி கணக்கு நினைச்சியா? இங்க பார், மரியாதையா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து சேரு. இல்ல இப்பவே உன் புருஷனுக்கு போனை போட்டு நீதான் பல்லவின்னு சொல்லிடுவேன். சொல்லட்டுமா? பாட்டி ப்ளீஸ் பாட்டி. ஏய், நீ போனை வச்சுட்டு இப்பவே வந்து எங்களை பாரு. இங்க பாரு, உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். இல்ல உன் புருஷனுக்கு போனை போட்டுருவேன். போனவே நீ முதல்ல. இந்த எப்படி கடைசி நேரத்துல டபாய்க்க பாக்குறா பாத்தியா? நானா விடுவேன்? இப்ப வருவா பாரு. என்ன தீபா, முடியாதுன்னு சொல்றாங்களா? ஆமாக்கா, இப்பவும் நான் பொய் சொல்றேன்னு தான் சொல்றாங்க. இப்ப என்னக்கா பண்றது? தீபா, கார்த்தியோட ஃப்ரெண்ட் எங்கேயோ போறாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு போனா கார்த்தி இருக்கிற இடம் தெரிஞ்சிடும்னு எனக்கு தோணுது. நம்ம கார்த்தி இங்க இருக்கிறது அவங்களுக்கு நேரடியா காட்டினா அப்ப நம்புவாங்கல்ல. யோசிச்சுட்டே நிக்காம வா தீபா, வா. யா கம் இன். மாப்ள, பார்ட்டி 2 வந்துருச்சு. உள்ளதான் உட்கார்ந்திருக்காங்க. நீ செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டல? சொல்லிட்ட மாப்ள. அந்த பாட்டி பயங்கர கேடியா இருக்கு. கார்த்தி ஏற்பாடு பண்ண கச்சேரி தானே கேட்டு என்கிட்டயே போட்டு வாங்க ட்ரை பண்ணிச்சு மாப்ள. எப்படி மாப்ள அந்த பாட்டி உன் பேரை சொல்லி கேட்டுச்சு? தீபா, அந்த கிழவி கேர்ஃபுல்லா இருக்கிறத நினைச்சு வளரி வச்சிருக்கா பாரு. நீதான் சொல்லியிருப்பேன்னு கார்த்தி கெஸ் பண்ண என்ன பண்ணுவ? ஐயோ, நான் ஒண்ணு நினைச்சா எல்லாம் எனக்கு எதிராவே நடக்குதுக்கா. இந்த மாதிரி கச்சேரினா அத நீதான் புக் பண்ணுன்னு வேற சொல்லிச்சு மாப்ள. அவங்க பண்ணிட்டு இருக்க ஃப்ராட் வேலை எனக்கு மட்டும் தான் தெரியும். அதான் சென்னையில கச்சேரினதும் நான் இன்வால்வ் ஆயிருப்பேனோன்னு கேட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, அதான் சொன்னனே என்கிட்டயே போட்டு வாங்க பார்த்தாங்கன்னு. என்ன மாப்ள இப்படி ஃப்ராட் தான பண்றாளுங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் வைக்கிறிய. சரி, அவங்க எஸ்கேப் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு செக் பண்ணிட்டு அவங்கள கச்சேரி ஆரம்பிக்க சொல்லு. சரி மாப்ள. தீபா, இந்த பிளான் போட்டதை பத்தி கார்த்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. அவரு ஃப்ரெண்டு கிட்ட கூட முழுசா டீடைல் சொல்லாம தான் மெயின்டைன் பண்றாரு. அப்படி இருக்கும்போது விஷயம் உன் மூலமா தான் ரூபஸ்ரீக்கு போயிருக்கணும்னு கார்த்தி எப்படி கெஸ் பண்ணாம விட்டாரு? அவர் ரொம்ப ஷார்ப்பாச்சே. என் மேல கார்த்திக் சாருக்கு அவ்வளோ நம்பிக்கைக்கா. அதனால்தான் அவருக்கு என் மேல சந்தேகம் வரல. பாத்தீங்களா, இப்படி ஒருத்தர் போய் நான் ஏமாத்திட்டு இருக்கேனே.
இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமாக்கா? தீபா, கண்டிப்பா உன் நிலைமையை கார்த்தி புரிஞ்சுப்பாரு, கவலைப்படாத. முதல்ல நீ வா, ரூபஸ்ரீ பார்த்து கார்த்தி இங்கதான் இருக்காருன்னு சொல்லி கச்சேரி நிறுத்த பார்க்கலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கார்த்தியோட ஃப்ரெண்டு வரத்துக்குள்ள நீ போய் பேசிட்டு வந்துரு. சரிக்கா. தீபா, நீ போய் பேசு, நான் இங்க மறைஞ்சு நின்னுக்கிறேன். சரி வாங்கக்கா. ஏ ரூபா, டைம் ஆகிட்டு இருக்கு. அந்த தீபாவுக்கு மறுபடியும் போனை போடு. ம். மேடம், அப்பாடா, வந்துட்டியா? எந்திரி நீ முதல்ல. பின்பக்கம் போய் உன் இடத்துல நில்லு. மேடம், அங்கதான் கார்த்திக் சார் இருக்காரு. கார்த்திகா? நீங்க நேர்ல பார்த்தா நம்புவீங்கல்ல? அங்க பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கதான் கார்த்திக் சார் இருக்காரு. நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. பாட்டி, இவ இவ்ளோ சொல்றால, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா. ஆ? சரி வா. போயிடலாம் வா. வா 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 வா. ஏ ரூபா ரூபா, நில்லுடி. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டோமா? போலாம். என்னடி ரூபா, ஏ நில்லுடி. ஏய், என்னடி ஓடாதடி, மெதுவா போடி. வா பாட்டி, சீக்கிரம் வா. வா வா வா. ஓடிட்டாளுங்க தீபா. இப்போதைக்கு நீ ரிலாக்ஸ் ஆயிக்கோ. சீக்கிரமா நிரந்தரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுடு. அதையும் நான் இப்பவே சொல்லிடுறேன். சரிக்கா. ஏய் ஏய், நில்லுடி நில்லு. அப்பா, ஏண்டி என்ன தனியா விட்டுட்டு நீ மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கற? ஏ, நீ தானே கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சாலும் சமாளிச்சுப்பேன்னு சொன்ன. இப்ப சமாளிக்க வேண்டியதானே? கார்த்திக் சாரை பார்த்து தெரிச்சல ஓடி வர. ஏண்டி, அவ ஏதோ பெருசா திட்டம் போட்டு வந்திருக்கான் போல இருக்குடி. ஐயனார் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே எனக்கு டர் ஆயிடுச்சுடி. டர் ஆயிடுச்சா? வாய் கழிய என்ன நம்ம பேசுன? இத பாரு, தீபா ஏதோ பொய் சொல்றா நம்பி தாண்டி உன்னை கூட்டிட்டு வந்த. இல்லையே, கார்த்திக் பொண்டாட்டிய ஊருக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டான். விஷயத்த கமுக்கமா அமுக்குவோம். இப்படி எல்லாம் சொல்லி பயங்கர லாஜிக்கா பேசுன. அது இவங்களை வச்சு இன்னும் கூட பணம் கறக்கலாம்னு சொன்னல. இல்லடி, நீ கச்சேரிக்கு வரதுக்கு பயந்துகிட்டே இருந்தியா? உன்னை தைரியப்படுத்துறதுக்காக நான் அதை இதை சொல்லி நம்பிக்கை கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். நிஜமாவே அந்த தீபா பொய் சொல்றான்னு சொல்லி தாண்டி நம்பி வந்தேன். 10 லட்சம் ஆச்சே, எதுக்கு விடணும்னு பார்த்தேன். பாவி பையன் லம்பா அமௌண்ட காட்டி நமக்கு குழி தோண்ட பாத்துருக்கான். சரி சரி, சீக்கிரம் வா, அவங்க பாக்குறதுக்குள்ள ஓடிடலாம். வா வா, ஓடு ஓடு. ஏமா நிலுமா, எங்கம்மா போறீங்க? ஐயோ, எங்க போனா உனக்கு என்னையா? முதல்ல வழிய விடியா. இங்க பாருமா, ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் யாரையும் வெளியே விட கூட சொல்லிக்கிறாங்க. ஐயோ, போங்கம்மா இங்க இருந்து. ஏதாவது பண்ணு பாட்டி. சரி வா, பின்னாடி ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். என்னம்மா சொல்ல சொல்ல நின்னுட்டே இருக்கீங்க? போங்க. ஆ, ஆ. அட போங்கன்னு சொல்றேன்ல. போறோம் போறோம், இரியா வா. சொல்லுங்கண்ணே. சார், நீங்க சொன்ன 2 லேடிஸும் எஸ்கேப்பாவை பார்த்தாங்க. ஆனா நான் விடல சார். அண்ணே, நீங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுரா? மாப்பிள, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. 2 பேரும் எஸ்கேப் ஆக பாத்துருக்காங்க. அப்படியா?
ஆமா மாப்ள, செக்யூரிட்டி அண்ணா இப்பதான் கால் பண்ணி சொன்னாரு. அவங்க வெளியே போக பாத்துருக்காங்க, ஆனா அவர் வெளியே விடலையா. 2 பேரும் திரும்ப உள்ளதான் வந்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவங்க தப்பிச்சு போக தான் பார்ப்பாங்க. பேக் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்களான்னு பாத்தியா? க்ளோஸ் பண்ணி தான் மாப்ள இருக்கு, அந்த பக்கம்லாம் போக முடியாது. சரி, அவங்க 2 பேரும் வேற எங்கேயும் போக கூடாது. நீயும் பாரு, நானும் போய் பார்க்கறேன். சரி மாப்ள. ஐயோ போயிடலாம் வா. எந்த பக்கம் எப்படி போறது? போறது? ஆ? ஏய் ஏய், அங்க பாரு அங்க பாரு. வா பாட்டி, வா வா வா. தரடி, தர சீக்கிரம் தர. ஓ, அவன் திறக்க வந்துட முடியல. போறான். தர. பாட்டி போட்டி இருக்கு. தீபா, ரூபஸ்ரீயும் அவ பாட்டியும் இந்நேரத்துக்கு வெளியே போயிருப்பாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது ரிஸ்க். வா நம்மளும் போயிடலாம். வா. சரிக்கா. இதுவும் க்ளோஸ் ஆயிருக்கே பாட்டி, இப்ப எப்படி தப்பிக்கிறது? ஐயோ கார்த்திக் சார் வந்துட போறாரு. ஏய், எதுக்குடி இப்ப அவன் பேரை சொல்லி பீதியை கிளப்புற? கொஞ்சம் யோசிக்க விடு. ஆமா, இருக்க டென்ஷன்ல நின்னு நிதானமா யோசிச்சுட்டு இருப்பியா? ஆ? நம்ம மாட்டிக்கிட்டா ஏன் மானம் எல்லாம் போகும்? உனக்கு என்ன, ஆண்டு அனுபவிச்சு டிக்கெட் வாங்குற நேரம் தானே. என்னால உனக்கு என்ன? ஏய், இருடி. என்ன விட்டா நீயே டிக்கெட் கொடுத்து அனுப்பிடுவ போல இருக்கு. என்ன பண்ணலாம்? ஏய் ரூபா, அங்க பாரு. அத வச்சு கேட்டு மேல ஏறி எகிரி குதிச்சு தப்பிச்சிடலாம். சரி சரி, வா 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 வா. என்ன பாட்டி? அப்படி இரு. போதும் போதும் போதும். ஏய் ஏய், என்ன இருடி. ஏய், வயசானவங்கள முதல்ல ஏத்தி விட்டுட்டு அப்புறம் நீ வாடி. ஐயோ. நீ போயிட்டு அப்புறம் நான் எப்படி ஏறுவேன்? சரி சரி ஏறி இரு, தொலை. ஒரு நிமிஷம். கூட ஐயோ சீக்கிரம் ஏறு பாட்டி. புடிடி. சீக்கிரம் பாட்டி. அடியே வாளிலா வானரங்களா, இருங்கடி வரேன். ஏய், ஆ? ஆமா ஆ, ஆ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது பயங்கரமா பசிக்குது தம்பி. அதான் பக்கத்துல ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தா சாப்பிட்டு வரலாமேன்னு பார்த்தேன். அப்படியா? ஸ்டார் ஹோட்டல் இப்படி ஏறி தான் பாப்பீங்களா? இல்ல, அந்த பசி வந்தா 10ம் பறந்து போயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ஒண்ணும் புரியாம வந்துட்டோம். இப்ப என்ன, உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும்? அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்க கீழே இறங்குங்க. என்னடி? இறங்குங்க. பாத்து பாட்டி. கச்சேரிக்கு டைம் ஆச்சுல்ல, வாங்க. அண்ணா என்னையா அண்ணன் கூப்பிட்டீங்க? உங்களதானா? ஓகே, சொல்லுங்க தங்கச்சி. அண்ணா எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, என்னால இன்னைக்கு பாட முடியுமான்னு தெரியல. கச்சேரியை கேன்சல் பண்ணிடலாமா? என்னது, கச்சேரியை கேன்சல் பண்ணிடலாமா? அதை எப்ப சொல்லுவீங்க? ஜுரம் அடிச்சாதானே தம்பி சொல்ல முடியும். ஓஹோ, ஜுரம் அடிக்கிறவங்க தான் கேட் ஏறி குதிச்சு தப்பிச்சு போலான்னு பிளான் பண்ணீங்களா? மரியாதையா 2 பேரும் உள்ள போங்க. இல்லனா என்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போலீஸா? பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்லப்பா,
என் பேத்தி பாடுவா. பாட சொல்லு. ஜோத்துக்கு ஏதாவது மாத்திரை போட்டுக்கிட்டு சமாளிச்சுக்கிறோம். நீ போலீஸுக்கெல்லாம் போக வேணாம். அப்படி வாங்க வழிக்கு. மரியாதை உள்ள போங்க. போங்க. ஓ என்ன? இல்ல, இந்த ஏணி எடுத்து யாரு வைப்பா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போங்க. கெட் அவுட். வாடி வாடி கெட் அவுட். இந்த பக்கம் வாடி. போங்க போங்க. போறோம். கிழவிக்கு வயசாயிடுச்சுன்னு பார்த்தா சைஸால பிளான் பண்றா. என்ன ஒரு ஃப்ராடு தரம். ஏன் கிட்டி டகால்டி வேலையா? பிச்சு விடுவேன் கிழவி. இரு வரேன். சொல்றா, அந்த 2 ஃப்ராடுங்களையும் பாத்தியா? பாத்தியாவா? செம்ம ரைடு விட்டு உள்ள அனுப்பியிருக்க மாப்ள. நீ ஹாலுக்கு வா. இதோ வரேன். அண்ணி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னங்க அண்ணி கூட கோயில் போறேன்னு தானே சொன்னீங்க? அது இல்ல, கோயிலுக்கு தான் கார்த்தி போனோம். அப்பதான் பல்லவியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறதா தீபா சொன்னா. அதான் அதை கேட்டதும் பல்லவி யாருன்னு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அதான் தீபாவை கூட்டிட்டு வந்தேன். நிஜமாவா? ஆமா கார்த்தி. ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, பல்லவியை பாக்குறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆர்வமா இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படிங்க? பல்லவி யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்காதா? அதுவும் நான் பல்லவி தேடிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ப்ரோக்ராம் பார்க்க வந்துட்டு இந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்க? சும்மா ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதான் அது வரைக்கும் கொஞ்சம் வெளியில நிக்கலாம் தான் கார்த்தி, வேற ஒன்றும் இல்ல. இல்ல இல்ல, இப்ப ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி அந்த ஃப்ராடுங்க 2 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. நாங்க விட்டுருவோமா? திரும்ப உள்ள கூட்டு போய் உட்கார வச்சிட்டோம். ஓ அப்படியே கார்த்தி. சரிங்க, நீ வாங்க போலாம். அண்ணி, ஒரே நிமிஷம். நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க கார்த்தி. ஸ்டேஜுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து தான் பல்லவி பாடுவாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைம்ல இங்க ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் நீங்க 2 பேரும் வாட்ச் பண்றீங்களா? ஒருவேளை ஏதாவது ஒரு பொண்ணு அவங்ககிட்ட தனியா பேசிட்டு இருந்தானா எனக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. அது பல்லவியா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன தீபா, வாட்ச் பண்ணி சொல்றீங்களா? சொல்லிடுறேன் சார். நீங்க 2 பேரும் கச்சேரிக்கு வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. இப்போதைக்கு அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் என்ன தேடுறதுல தான் இருக்கும். உங்களையும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா அலர்ட் ஆயிடுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன்.
சரிங்க கார்த்தி. சரி வாங்க போலாம்.